சிம்ம ராசி செவ்வாதசை. செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் முதல் தர யோகாதிபதின்னு கேட்டிங்கனாக்கா அது செவ்வாய் பகவான் மட்டுமே. ஏன்னா இவர் சுகஸ்தானாதிபதியாக வராரு, பாக்கியஸ்தானாதிபதியாகவும் வராரு. எல்லா கிரகங்களும் 2 ஆதிபத்தியத்திற்கு பலன்களை கொடுக்கும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசிக்கு யோகாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் 2 ஆதிபத்தியம். ஒன்று சுகஸ்தானாதிபதி 4ஆம் அதிபதி, வண்டி வாகன சேர்க்கை, சுகபோக வாழ்க்கை சொல்லக்கூடிய இடம் இந்த 4ஆம் இடம். அதே பாக்கியஸ்தானம், நீங்கள் என்ன மாதிரியான புண்ணியங்களை செஞ்சுருக்கீங்களோ, போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பாக்கியஸ்தானத்தை பார்த்து சொல்லிடலாம். அப்படிப்பட்ட பாக்கியஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அளப்பரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த சிம்மராசிக்கு. கடந்த 4.5 வருட காலங்களாக சிம்மராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகள். இது கோச்சார ரீதியாக குருவுடைய நகர்வுகள் சரியில்லையே தவிர மற்றபடி உங்களுக்கு தசா புத்தி அமைப்புகள் இல்லை. இப்போ செவ்வாதசை நடக்குது, உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாதசைங்கிறது யோகத்தை தானே கொடுத்துருக்கணும். அப்படின்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் அவயோகத்தில் இருக்கும்போது, அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் 3, 6, 8, 12 ஆகிய 4 இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அவயோகத்தை தான் கொடுக்கும் இந்த செவ்வாய் பகவான். இது மாதிரியான 4 இடங்களில் இருந்து தசை பண்ணக்கூடிய நபர்களுக்கு கோச்சார ரீதியாக 2019 குருவுடைய நகர்வுகள், அதாவது தனுசு ராசியில் குரு கேது சேர்க்கையில் ஆரம்பித்து குரு ராகு சேர்க்கை 2023 ராகு கேது பயிற்சி வரைக்கும், பயிற்சியான பிறகும் இந்த குரு ராகு சேர்க்கை ஒரு சில பாகைக்குள்ளே இருந்ததுனால நல்ல பலன்கள் கொடுக்கல. 4.5 வருட காலங்களாக கிட்டத்தட்ட உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் தான், சரியான நல்ல ஒரு பலன்கள் இல்லை. இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய யோகம் செய்யக்கூடிய தசைகளாக இருந்தாலும் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு. அதே யோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு யோக பலன் கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிருக்கும், அவயோக பலன்களை தான் அதிகமாக கிடச்சிருக்கும். சொல்ல முடியாத கஷ்டங்களில் இருந்திருக்கீங்க 2019 ஒரு சிலருக்கு சிம்மராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 2020 செவ்வாதசை ஆரம்பிச்சிருக்கும். அளப்பரிய யோகத்தை செய்யக்கூடிய இடத்துலேருந்து தான் தசை பண்ணும், ஆனால் அந்த அளப்பரிய யோகம் கிடச்சிருக்காது. அதுக்கு என்ன காரணம்னாக்க இந்த குரு கேது சேர்க்கை, குரு ராகு சேர்க்கை 4.5 வருடங்களாக கோச்சார ரீதியாக குரு சரியில்லாதனால தொழிலில் கொஞ்சம் அடி வாங்கியிருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள், நிறைய பிரிதல்கள், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இதே சிம்ம ராசியில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், அதிகப்படியான பாதிப்புகளை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இதன் பிறகு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அளப்பரிய யோகத்தை கொடுக்கும் இந்த செவ்வாய் பகவான். உங்களுக்கு ராசிக்கு எங்கே வேணாலும் இருக்கட்டும், எந்த இடத்துலேருந்து தசை வேணாலும் பண்ணட்டும், 2024ங்கிறது செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், பிரிவுகள் இருந்துச்சுன்னா கூட சேர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். திருமண வாழ்க்கையில் தான் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். ஒரு சில பேர் கடன் பிரச்சனை, தொழில் ரீதியான நலிவு அடைந்து நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அந்த கஷ்டங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது. வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடச்சிருக்காது. பிடித்த வேலை கிடச்சிருந்தாலும் அதில் சம்பள உயர்வுகள் இருக்காது. ரொம்ப நாளாக சம்பள உயர்வு கேட்டு நீங்கள் போராடி இருப்பீங்க, அதெல்லாம் கிடச்சிருக்காது இது வரைக்கும். ஆனால் இதுக்கப்புறம் கிடைக்கும். இதன் பிறகு உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், வேலை மாற்றங்கள் உண்டு, இடமாற்றங்கள் உண்டு. இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்கள், சிம்ம லக்னக்காரர்களுக்கும் இது பொருந்தும். மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு குடும்ப மேன்மை தான் கொடுப்பார். குடும்பத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுப்பார். 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் ஏதாவது குழப்பங்களை கொடுக்குமோ, ஏற்கனவே நிறைய குழப்பங்கள் இருக்குது. இந்த செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு கோச்சார ரீதியாக ராகு கேதுக்கள் சரியில்லைன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ராகு பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 8ங்கிறது குருவோட வீடு. அந்த குருவோடைய நகர்வுகளை வச்சு தான் உங்களுக்கு பலன்கள் சொல்ல முடியும். குருவுடைய நகர்வுகள் உங்களுக்கு கோச்சார ரீதியாக நல்லா இருக்குது. 9ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சி, இப்போ தொழில் வளர்ச்சி எல்லாமே இந்த ராகுவால் எந்த ஒரு தடையும் கிடையாது. சின்ன சின்ன நெருக்கடிகள் உண்டு, உடல் ரீதியாக இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அஜீரணம், அப்பப்போ உடம்பு சரியில்லாத போகிறது, இது மட்டும் நீங்கள் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா இது பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது இந்த செவ்வாதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. இது வரைக்கும் பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. வீட்டில் சொல்ல முடியாத துயரங்கள், வேலையில் பாதிப்புகள், வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருந்தீங்கனாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்களையும் பாதிப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். கடன் பிரச்சனை ஒரு சில பேருக்கு, குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழல்லாம் கொடுத்துருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த நேரங்களில் மாறும். அதே உங்கள் சுய ஜாதகத்தில் 6, 8, 12லேருந்து தசை பண்ணால் கூட இந்த செவ்வாய் பகவான்
அளப்பரிய யோகத்தை தான் கொடுப்பார். ஏன்னா சனியோட பாதிப்புகள் எதுவும் இல்லை, சனியோட டிஸ்டர்பன்ஸே கிடையாது உங்களுக்கு. அதனால் செவ்வாய் தசைங்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். கடன் பிரச்சனை ஒரு சில பேருக்கு தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இருக்காது. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வளர்ச்சி உண்டு, பொருளாதார வளர்ச்சியை இந்த நேரங்களில் கொடுத்துரும். பொருட்சேர்க்கை உண்டு, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறது, இல்லை வண்டி வாகன சேர்க்கை, ஒரு சில ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அதெல்லாம் கொடுக்கும். வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். செவ்வாயினாலே மண் மனை வாங்கக்கூடிய யோகத்தை தான் கொடுக்கும். ஒரு சிலர் வீடு கட்டி முடிப்பீங்க. வீடு கட்டி ரொம்ப நாளாக குறையாக இருக்கு இல்லையா, அந்த குறைகள்லாம் நிவர்த்தி ஆகும். சொந்த வீட்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் வாடகை வீட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. சொந்த வீடு வாங்க மாட்டோமா, இல்லை ஒரு மனை வாங்க மாட்டோமா அப்படின்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மனை வாங்கக்கூடிய யோகத்தை இந்த 2024 செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும். அளப்பரிய யோகத்தை கொடுக்கும் இந்த செவ்வாய் தசையானது. ஏன்னா சிம்ம ராசிக்கும் சிம்ம லக்னத்துக்கும் முதல் தர யோகாதிபதியே அப்படின்னாக்கா இந்த செவ்வாய் பகவான். லக்னாதிபதியை விட பல மடங்கு நன்மைகள் செய்யக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய் கிரகம். செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ராப்பர்ட்டி யோகத்தை கொடுக்கும். இப்போ அஷ்டம சனியோ 7.5 சனியோ எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்கள் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் எது அப்படின்னாக்கா, முழு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னாக்கா செவ்வாய் பகவானும் குரு பகவானும் தான். இந்த 2 கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருந்ததுனாலே போதும். உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும் ஒரு சில தடை தாமதங்களை கொடுக்கும். இப்போ ஒரு இடத்த வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல போராடி தான் அந்த இடத்த வாங்கக்கூடிய சூழலை கொடுக்கும். ஒரு வண்டி வாங்க போகிறீங்கனாக்கா அந்த வண்டிக்கு அதிகபட்சமான ஒரு டேட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அந்த டேட்டு தள்ளி தான் போய்ட்டு அந்த வண்டி வாங்கிட்டு வருவீங்க. ஒரு வேலையை ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க. அந்த வேலையை நீங்கள் சொன்ன டேட்டில் நீங்கள் செய்ய முடியாது. அந்த வேலை ஆரம்பிக்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன ஆரம்பிப்பீங்க. ஆனால் வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது இந்த செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு. இது வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பேருக்கு வீடு வாசல் ரொம்ப இல்லாமல் வாடகை தொந்தரவுகளை அனுபவிச்ச அந்த நபர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். இல்லைனா ஒரு மனையாவது வாங்கி போடுவீங்க. இந்த 2024 அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும். பசங்க வழியில் சின்ன சின்ன செலவினங்களை கொடுத்துட்டே வரும். படிப்புக்காக செலவு பண்ணுறதோ, இல்லை அவங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்குறதோ, இது மாதிரியான செலவினங்களை 2024 உங்களுக்கு நடக்கும். செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. எதை பற்றியும் பயப்பட தேவையில்ல. இது வரைக்கும் 2019 நீங்கள் படாத பாடுபட்டீங்க. கிட்டத்தட்ட 4.5 வருஷ காலங்கள் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், தொந்தரவுகள், திருமணம் சார்ந்து நிறைய பிரச்சனைகள், திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள், தொழில் ரீதியான தொல்லைகள், கடன் பிரச்சனைகள், தலைமறைவாக வாழக்கூடிய சூழல்லாம் இந்த காலகட்டங்களை கொடுத்தது இல்லையா, அதெல்லாம் 2024 நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க. ஏன்னா 2023 வரைக்கும் தான் உங்களுக்கு கிரக பாதிப்புகளே இருக்குது. 2024 நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இந்த குருவோட பொசிஷன் 10ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியான பிறகு கூட தொழிலில் பெரிய பாதிப்புகளை கொடுக்குமோ அப்படின்னு நினைக்க தேவையில்லை. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். குரு பகவான் கோச்சார ரீதியாக மேஷராசியில் இருந்தாலும் சரி, ரிஷபத்தில் இருந்தாலும் சரி, மிதுனத்தில் இருந்தாலும் சரி, கடகராசிக்கு உச்சம் பெற்று வரும்போது கூட தொடர்ச்சியாக இன்னும் 3-4 வருடங்களுக்கு உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. குருவால் நல்ல ஒரு வளர்ச்சி தான் இருக்குது. நிறைய பாதிப்புகளை கொடுத்துச்சு. 2019 நிறைய இன்னல்கள், உங்களுக்கு தொழில் சார்ந்து இன்னல்கள், இதுக்கு எல்லாமே குரு தான் காரணமே தவிர, குரு பகவான் கோச்சார ரீதியாக சரியில்லாத காரணமே தவிர, மற்றபடி உங்களுக்கு தசாபுத்தி காரணங்கள் அதிகமாக கிடையாது. அதனால் இப்போ 2024 இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சாதக சூழல் கொடுக்கும். தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். திடீர் இடமாற்றங்கள் உண்டு. தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கூட சரி, அடிக்கடி இடம் மாறிட்டே இருப்பீங்க. தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு. திடீர்னு இடமாற்றங்கள் உண்டு. அதுவும் ஆரம்பத்தில் 2024 ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான். அதன் பிறகு பெருசாக பயப்பட தேவையில்லை. தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்தாலும் இந்த 2024 பெருசாக தொழில் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். தொழில் வளர்ச்சிகளை தான் கொடுப்பார். நன்றி.